ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கர்மா பை சத்குரு. உங்க சுயநினைவே இல்லாம கட்டமைக்கப்பட்டது தான் இப்ப இருக்க உங்களோட விதி. நீங்க 100% சுயநினைவோட இருந்தீங்கன்னா உங்களோட விதியை நீங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டமைக்க முடியும். இதுதான் சத்குரு விதியை பத்தி சொன்ன வரிகள். சத்குரு ஒரு ஆன்மீக ஆசிரியர். கர்ம யோகா மூலமா எப்படி ஒரு மனுஷன் தான் வாழ்க்கைய கட்டமைக்கலாம் அப்படிங்கறத ஒரு புத்தகமா எழுதியிருக்காரு. கர்மா அப்படிங்கறத வெளியே நடக்கிற செயல்களால உருவாகுதுன்னு தான் நம்ம பாக்குறோம். ஆனா நம்ம உள்ள என்ன சிந்திக்கிறோம், என்ன நம்புறோம், இதுவுமே நம்மளோட விதியை உருவாக்கும். கர்மாங்கிறது என்ன? உண்மையாவே நம்ம விதிய இதுதான் தீர்மானிக்குதா? விதியை மாத்தி எழுத முடியுமா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியணும்னா ஸ்கிப் பண்ணாம இதை கேளுங்க. இந்த கேள்விகளுக்கான விடை கண்டிப்பா கிடைக்கும். இன்னும் டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. கர்மாங்கிறது நல்லது கெட்டது ரெண்டையும் வச்சு உருவாக்கப்பட்ட வெத்து பேப்பர் கிடையாது. இது ஒரு மெக்கானிசம். பைக்கு கார்லாம் எப்படி உள்ள பல பார்ட்ஸ் சேர்ந்து ஒரு மெக்கானிசமா இயங்கிட்டு இருக்கோ அதே மாதிரிதான் நல்லது கெட்டது, சிந்தனை, எனர்ஜி, வைப்ரேஷன் இப்படி எல்லாமே சேர்ந்துதான் கர்மாவை இயக்கிட்டு இருக்கு. கர்மாங்கிறது நம்மளோட செயல்னா நம்ம ஒரு விஷயத்த மட்டும் செய்யறதில்ல, பல செயல்பாடுகளே செய்யறோம். ஒரு நாளைக்கு எத்தனை செயல் செய்வீங்கன்னு கணக்கு பண்ணி பாருங்க. சாப்பிடுறீங்க, நடக்கிறீங்க, தூங்குறீங்க, ஆடுறீங்க, பாடுறீங்க, இப்படி பல செயல்கள் இருக்கு. இது எல்லாமே கர்மா தான். பெரிய மெக்கானிசம் இது. சரி, கர்மா எப்படிதான் இருக்கும்? ஒரு மாயைக்குள்ளதான் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம். நமக்கு மேல ஒரு ஆள் உட்கார்ந்து நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோம். இது ஒரு ட்ராப் மாதிரி தான். நமக்குள்ளேயே சக்தி வாய்ந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே இருக்கப்போ அதையும் வெளியே இருக்க ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கணும். வெளியே இருக்க உலகத்துக்கிட்டயோ வானத்துல இருக்கவங்க கிட்டயோ உங்க பொறுப்பை ஒப்படைக்காம உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்கு. நீங்க தான் எல்லாத்தையும் உருவாக்குறீங்க. இதை நீங்க உணரணும். கர்மாங்கிறது தான் உருவாக்குனதை வச்சே தான் பொறுப்பெடுத்து தானாவே மாறுறது. கீழே விழுந்துட்டா 2 நாள் முன்னாடி என்ன தள்ளி விட்டியே, அதான் இப்படி ஆயிடுச்சு, கர்மா தான் எல்லாம், இப்படி நம்ம சொல்ற அளவுக்கு கர்மா தண்டனையோ குற்றமோ கிடையாது. நம்ம உள்ளுக்குள்ள உருவாக்குன அற்புதங்களோட வெளிப்பாடு தான் கர்மா. நம்ம உருவாக்குன விஷயங்களை நாமளே மேனிஃபெஸ்ட் பண்றது தான் கர்மா. நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் உடல், மனம், எனர்ஜி இப்படி நமக்குள்ள அது முழுசா ஊடுருவிடும். சிம்பிளா சொல்லணும்னா நாம தான் நம்ம மைண்டோட புரோகிராமர். ஆழ்மனசு மூலமா நம்ம தான் கடந்த காலத்துல நடந்த எல்லாத்தையும் இப்ப இருக்க பிரசன்ட் மொமெண்ட்ல மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்க நீங்க கீழே விழுந்தாலும் உருண்டு பொருண்டாலும் அது நீங்க ஆழ்மனசுக்குள்ள பதிச்சு வச்சிருக்க எண்ணங்களால தான். நெகட்டிவ் எண்ணங்களை வான்னு உள்ள வரவிட்டா அது உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். வெளியிருந்து யாரும் அவங்கள காயப்படுத்த தேவையில்ல, கஷ்டப்படுத்த அவசியமே இல்ல. உள்ளுக்குள்ள நெகட்டிவிட்டிங்கிற கோட்டையை கட்டி அதுல நீங்களே தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எப்படி பாக்குறீங்களோ, எப்படி உங்க மைண்டை வடிவமைக்கிறீங்களோ இதை வச்சுதான் உங்களோட சந்தோஷம், கஷ்டம் எல்லாத்தையுமே நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. வாழ்க்கை உங்களுக்கு கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கல, நீங்க தான் எல்லாத்துக்குமே காரணம். உடல்ல வரக்கூடிய உணர்வுகள் தான் வலி, ஆனா கஷ்டம்ங்கிறது மனசுக்குள்ள சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்ல இருந்து அது எழுப்பப்படுது. உங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ்க்கு நீங்க மாஸ்டர் ஆகிட்டா உங்களோட வாழ்க்கைய, உங்க விதிய சிறப்பா நீங்க கட்டமைக்க முடியும். கடந்த காலத்துல வச்ச எண்ணங்கள், நம்பிக்கைகள் தான் ஆழ் மனசுல இருந்து இப்போ நடக்கிற செயலா வெளிப்படுதுன்னு சொல்றோமே. அப்ப நாம அறியாம சேர்த்த எண்ணங்கள் அதெல்லாம் கண்டிப்பா இல்ல. ஒரு கிளாஸ பார்த்து இது கிளாஸ்ன்னு சுயநினைவுல பதிவு செஞ்சாதான் அது அடுத்த கட்டமா ஆழ்மனசுக்கே போகும். மேபி அடுத்த நாள் நீங்க பார்த்த கிளாஸ மறந்துடலாம். ஆனா நீங்க சுயநினைவோடு பார்த்து பதிச்ச அந்த கிளாஸோட உருவம் உள்ளேயே தான் இருக்கும். சுயநினைவை தாண்டி எதுவும் ஆழ்மனசுக்குள்ள போக முடியாது. அப்ப நம்ம கான்சியஸா தான் எல்லாத்தையுமே கட்டமைக்கிறோம், சரிதானே? முன்னாடி நம்ம சேர்த்து வச்ச எல்லா நினைவுகளும் தான் இப்ப வாழ்க்கையில வெளிப்படுது. இந்த நொடி நீங்க பாக்குற எல்லாமே உங்க உடல்ல இருக்க ஒவ்வொரு அணுக்களுக்கும் போய் சேரும். அப்படியே நினைவா அது ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். காலப்போக்குல இதை நீங்க மறக்கலாம். இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்களும் நீங்க சேர்த்து வச்சிருக்க நினைவுகளோட வெளிப்பாடுதான். நீங்க சுயநினைவோட இல்லைனாலும் உங்க உடல்ல இருக்க ஒவ்வொரு அணுக்களும் இதுக்கு ரியாக்ட் பண்ணும். இந்த நினைவுகள் எல்லாம் சேர்ந்துதான் நம்மளோட இப்ப இருக்க எண்ணங்கள், உணர்வுகள், நடத்தைகள் எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இப்ப நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள், இன்னைக்கு இதை சாப்பிடலாம், இன்னைக்கு இங்க தூங்கலாம், இப்படி சின்ன முடிவுகளா இருந்தாலுமே அதுவுமே நம்ம நினைவுகள்ல இருந்து தான் வெளிப்படுது. அறிவியல் ஆராய்ச்சிகள் படி ஒரு மனுஷன் மைண்டை விட உடல்ல தான் நினைவுகள் அதிகமா சேர்த்திருப்பான். உதாரணத்துக்கு, நீங்க 5 வயசு குழந்தையா இருக்கப்போ ஒரு நாய் உங்களுக்கு கடிச்சிருச்சு. இப்ப 20 வயசுல நீங்க ஒரு நாயை பாக்குறீங்க. பார்த்த உடனே கை கால்லாம் உதறும், வயிறு கலக்கும், வேர்த்து கொட்டும். இதெல்லாம் ஏன் நடக்குது? சின்ன வயசுல அந்த நாய்க்கடி நினைவு உங்க ஆழ் மனசுல நல்லா பதிஞ்சதை விட உங்க உடலோட அணுக்கள்ல நல்லா பதிஞ்சிருக்கு. ஒரு நெகட்டிவ் சம்பவம் நடக்கிறப்போ உடனே உடல் ரியாக்ட் பண்ணும். தலை வலிக்கலாம், வயிறு வலிக்கலாம், இப்படி என்ன வேணா செய்யலாம். இதுக்கு காரணம் நினைவுகள் நம்ம மனசுல அதிகமா சேர்றதை விட உடலோட ஒவ்வொரு அணுக்கள்லயும் ஆழமா சேருது. இப்படிதான் நம்ம இருக்கணும், இவ்வளவுதான் நம்மளால முடியும், இப்படி நம்ம கடந்த கால நினைவுகள் மூலமா ஒரு கோடு போட்டு வச்சிருக்கோம். இந்த கோடு தான் நம்மள ஃப்ரீயா செயல்பட விட மாட்டேங்குது. இந்த நொடியில சுயநினைவோட முடிவுகளை எடுக்க விட மாட்டேங்குது. இந்த கோடு மட்டும் இல்லாம இருந்தா, இந்த கோட்டை அழிச்சிட்டா என்ன நடக்கும்? நம்மளால ஃப்ரீயா முடிவுகளை எடுக்க முடியும். எந்த தடைகளும் இல்லாம முடிவுகளை எடுக்க முடியும்.
இந்த கோட்டை அழிக்கணும்னா அதுக்கு எப்பவுமே விழிப்புணர்வோட இருக்க கத்துக்கணும். மைண்ட்ஃபுல்லா இருக்கணும். என்னெல்லாம் நம்ம செய்யறோமோ அதெல்லாம் கேள்வி கேட்கணும். தண்ணி குடிச்சா கூட நான் தண்ணி குடிக்கிறேங்கிற விழிப்புணர்வு இருக்கணும். ஒரு ஃப்ரெண்டை பார்த்து சிரிக்கிறீங்கன்னா ஏன் இப்ப நான் சிரிச்சேன் அப்படின்னு நீங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ கேள்வி கேட்க பழகிக்கணும். அப்பதான் எல்லா நேரமும் சுயநினைவோட இருக்க முடியும். என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு எதை ஆழ்மனசுல நினைவுகளா பதிக்கலாம்னு கத்துக்க முடியும். இப்ப நாம எப்படி வாழறோம், இப்ப நாம என்ன செயல்களை செய்யறோம், இப்படி நிகழ்காலத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் எதிர்காலத்தை தீர்மானிக்குது. அதனால நம்ம போட்டு வச்சிருக்க கோட்டை உடனே அழிச்சாகணும். வெளியே இருக்க எல்லாம் சேர்ந்துதான் என்ன இப்படி ஆக்கிருச்சு, இதுல இருந்து எனக்கு விடுதலை வேணும்னு நினைக்கிறவங்க தான் ஏன் கர்மா, யார் இதை ஆரம்பிச்சா, எங்க இருந்து நினைவுகள் உருவாகுது, இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கறாங்க. இப்படி கேள்விகள் கேட்கறதுமே ஒரு வகையில நல்லதுதான். நம்மளோட புத்திசாலித்தனம் தான் நினைவுகளுக்கான பிறப்பு கொடுக்குது. நீங்க படிச்சிருக்க படிப்பு, உங்களோட மார்க்ஸ், இதெல்லாம் தான் சொசைட்டியை பொறுத்தவரை உங்க புத்திசாலித்தனத்தை காமிக்குது. பட் உண்மையாவே இதை தாண்டி இயற்கையாவே உங்களுக்குள்ள இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அதுதான் எல்லாத்தையுமே குவெஸ்டன் பண்ண வைக்குது. படிச்சவனும் கேள்வி கேட்பான், படிக்காதவனும் கேள்வி கேட்பான். இந்த புத்திசாலித்தனம் தான் ஞாபகங்களை, நினைவுகளை உருவாக்கி அடுத்தடுத்து நடத்த வேண்டிய நிகழ்வுகளை நடத்தி காட்டுது. இந்த உலகம் முழுக்க இப்ப AI தான். எங்க பார்த்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாச்சு. அதனால நம்ம சொந்த இன்டெலிஜென்ஸை பயன்படுத்துறத கம்மி பண்ணிட்டோம். சோ ஈஸியா கோடும் போடப்பட்டுருது. நம்ம கோட்டை தாண்டி, நினைவுகள் தாண்டி புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணணும். அப்பதான் நமக்கான விதியை எழுத முடியும். கர்மானா இதுதான், இப்படிதான், எல்லாமே கர்மாவாலதான் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமிங்ல இருந்து வெளியே வரணும். கான்ஷியஸ் நிலையை அடையணும். அப்பதான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண வேண்டிய நல்ல விஷயங்களை, நினைவுகளை உருவாக்கி வாழ்க்கையை வடிவமைக்க முடியும். கர்ம யோகா, இதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கு. ஆராய்ச்சிகளால ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம நினைவுகளெல்லாம் சாய்ஸஸா, முடிவுகளா மாத்த முடியும் இந்த கர்மா யோகாவை வச்சு. சுயநினைவோட நம்ம செய்யக்கூடிய செயல்களா இருந்தாலும், ஆழ்மனதால தானா நடக்கிற செயலா இருந்தாலும், அதை உருவாக்குனது நாம தான். நமக்கு இது முழுசா தெரியாட்டாலுமே நம்ம தான் அதை உருவாக்கிருக்கோம். நம்ம தான் அதுக்கு பொறுப்பும் கூட. செல்ஃப், அதாவது நம்ம. என்னைக்கு நம்மள நாம இழக்கிறோமோ அன்னைக்கு கர்மாவோட வலைக்குள்ள நம்ம சிக்கிப்போம். வேட்டையாட கூடியவனே வேட்டையாடப்படுவான். வீடு கட்ட பிளான் போடுற ஆர்கிடெக்டே வேலைக்காரனா மாறுவான். கிரியேட்டரே கிரியேஷனா மாறுவான். கிட்டத்தட்ட சிலந்தி தன்னைத்தானே இழந்து தன்னோட வலைக்குள்ள சிக்கிக்கிற மாதிரி. கர்மா, கர்ம யோகா ரெண்டும் வேற வேற. கர்மாங்கிறது செயல், கர்ம யோகாங்கிறது செஞ்ச கர்மாவோட, செஞ்ச செயலோட விளைவு. கர்ம யோகாவை நம்ம பயிற்சி செய்யறப்பதான் ஒண்ணு புரிய வரும். நம்ம செயல்கள் பிரச்சனை இல்ல, இதுதான் ரிசல்ட்டா இருக்கும்னு. அது கூட நம்ம அட்டாச் ஆகுறோமே, அந்த ரிசல்ட்டோட நெருங்குறோமே, அதுதான் வலிய கொடுக்கும். உங்க வேலையை நீங்க என்ஜாய் பண்ணா எந்த கஷ்டமுமே இல்ல. அதுவே பாக்குற வேலைக்கான ரிசல்ட்டை எதிர்பார்த்து வேலை பாக்குறப்பதான் கஷ்டமா இருக்கும். இந்த ரிசல்ட் வரணுமேன்னு அதுல மூழ்கி வேலை பாக்குறப்போ அதையே சார்ந்து இருக்க ஆரம்பிப்போம். அதுவே ஸ்ட்ரெஸ் ஆகும். ரிசல்ட் நம்ம நினைச்ச மாதிரி வரலன்னா அங்க ஒரு ஸ்ட்ரெஸ். அப்ப நம்ம ஹாப்பினஸ் வெளிச்சூழலை சார்ந்து இருக்க ஆரம்பிக்குது. வெளிச்சூழல் சந்தோஷம் கொடுக்கணும்னு அதுவே நம்மளோட முழு வாழ்க்கையாவும் மாறிடுது. நமக்குள்ள இருக்க சக்தியை பயன்படுத்துறது இல்ல, நமக்குள்ள சந்தோஷத்தை தேடுறதே இல்ல. சோ நம்ம செய்யற செயல், அதாவது நம்ம செய்யக்கூடிய கர்மாவை வரக்கூடிய ரிசல்ட்டை சார்ந்து செய்யக்கூடாது. அவுட்கம்ஸ் கூட அட்டாச் ஆகி செய்யக்கூடாது. நம்ம நினைவுகள் உடலோட ஒவ்வொரு அணுக்கள்லையும் போய் சேரும்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். அப்ப நம்ம கர்மா மனசை தாண்டி உடல்லையும் அதோட கால் தடத்தை பதிச்சிருது. உடலோட அமைப்பை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு பஞ்சபூதங்களை கவனிக்கணும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூதங்களோட இணைப்போட தான் உடல் இயங்கிட்டு இருக்கு. இதுதான் உடலை படிப்படியா கட்டமைச்சுக்கிட்டும் இருக்கு. ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட தன்மைகளோட ஒன்னா இணைக்கப்பட்டது. ஆன்மீக வளர்ச்சி அடையணும், தூய்மை அடையணும் அப்படின்னா அதுக்கு பூத்த சுத்தி முறைய பயிற்சி செஞ்சு உருமாற்றம் அடையணும்னு சொல்லப்படுது. இந்த முறை உடல்ல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களையும் தூய்மைப்படுத்துமா. இது கூட சேர்த்து மூச்சு பயிற்சி, கற்பனை, மந்திரம் சொல்றது, தியானம் பண்றது, இந்த மாதிரி நிறைய யோகிக் மெத்தட்ஸையும் சேர்த்து பயிற்சி பண்ணணும். இன்னுமே அது எஃபெக்டிவா இருக்கும். கர்மாவோட வலையில இருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு ஆன்மீக பயிற்சிகள் தான் ஒரே வழி. ஞாபகங்களும் கற்பனைகளும் தான் நம்மள இன்னும் வருத்தப்படுத்திக்கிட்டே இருக்கு. கரெக்டா? திடீர்னு முன்னாடி நடந்த கஷ்ட சம்பவம் நினைவுக்கு வரும். உடனே அழுக வரும், சோகமாயிடுவோம். கற்பனையை பொறுத்தவரை நடக்காத ஒன்ன கற்பனை செஞ்சு அழுவோம். உயிரோட இருக்க ஃப்ரெண்டை சாவடிச்சு கற்பனை செஞ்சு அதுக்காக உட்காந்து அழுதுட்டு இருப்போம். சோ நம்ம மைண்டுக்கு சொந்தமா ஒரு பிரபஞ்சத்தை தனக்குள்ளேயே உருவாக்கிக்கிற சக்தி இருக்கு. அதுல இருக்க எல்லாமே நீங்க உருவாக்குன பொருட்கள் தான். எண்ணங்கள், உணர்வுகள், இது எல்லாத்தையும் நம்ம பாக்குற கோணத்தை விட கொஞ்சம் தாண்டி பார்த்தோம்னா பழைய பேட்டர்ன்ல இயங்கிட்டு இருக்க நம்மளோட கர்ம வளையத்தை நம்ம உடைக்க முடியும். இதுக்கு ஒரே வழிதான். இப்ப இருக்க பிரசன்ட் மொமெண்ட்ல மனசார ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும். உடல் ரீதியா சில டாஸ்க் செய்யறப்போ நம்ம உடலுக்கு பயிற்சி கொடுக்கறோம். அதே மாதிரிதான் மன ரீதியா சில டாஸ்க் எல்லாம் செய்யறப்போ மைண்டுக்கு நம்ம பயிற்சிகளை கொடுக்கறோம். சோ இப்படி உடல் மற்றும் மனதோட எனர்ஜிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு யோகி இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க உடல்ல தானாவே இந்த எனர்ஜிகள் அதிக அளவுல உற்பத்தி ஆயிட்டே இருக்கும். அற்புதங்களை செய்யறதுல ஒண்ணுமில்ல. வாழ்க்கையில ஆல்ரெடி அற்புதங்கள் இருக்கு. அது நீங்க தான். இதை தான் நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும்.
அறிவியல்ல நிரூபிக்கப்பட்ட உண்மைப்படி எனர்ஜி ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அது உருமாறிக்கிட்டே மட்டும்தான் இருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாதிரி, ஒவ்வொரு பொருளுக்கு ஏத்த மாதிரி தன்னோட வடிவத்தை மாத்தி அழிவில்லாத வாழ்க்கையை தான் அது வாழும். எனர்ஜியை உருவாக்குனா நிறைய விஷயங்களை ஈர்க்க முடியும். நம்மளோட மைண்டை தூய்மைப்படுத்திட்டா நம்ம ஒரு காந்தம் ஆகிருவோம். மக்களோட கவனத்தை ஈர்ப்போம். நாம எப்ப வருவோம், எப்ப பேசுவோம்னு மக்கள் காத்துக்கிட்டே இருப்பாங்க. எனர்ஜி தன்னோட வடிவத்தை மாத்தும்னு சொன்ன இல்லையா, நமக்குள்ளேயும் இந்த எனர்ஜி உருமாற்றம் நடக்கும். இந்த உருமாற்றத்துல தான் வாழ்க்கையோட புதிய துவக்கங்கள் எல்லாம் ஆரம்பிக்கும். இங்க நல்லதும் இல்ல, கெட்டதும் இல்ல, குற்றமும் இல்ல, தண்டனையும் இல்ல. செய்யற செயல்களுக்கு பாதிப்புகள் நடக்குது, அவ்வளவுதான். செய்யக்கூடிய எல்லா செயலுக்கும் பாதிப்புகள் கண்டிப்பா இருக்கும். அந்த பாதிப்புகளை சரி செய்ய முயற்சி செய்யக்கூடாது. தானே அது மாறிடும். நம்ம கட்டுப்பாட்டையும் நம்ம தாக்கத்தையும் தாண்டினது அது. இப்ப நீங்க இப்படி இருக்கிறது காரணம் கடந்த காலத்தோட பிரதிபலிப்பு தான். சின்ன வயசு அனுபவங்கள், கலாச்சாரத்தோட தாக்கம், சமூக கோட்பாடுகள், நமக்குள்ள வச்சிருக்க நம்பிக்கைகள், இதெல்லாம் நம்ம கடந்த காலத்துல கத்துக்கிட்ட விஷயங்கள். இதுதான் இப்ப நம்ம நடந்துக்கிற முறை, எடுக்கிற முடிவு எல்லாத்தையும் பாதிக்கும். அதுவும் ஆழ்மனதோட அளவுல. நம்ம வாழ்க்கைய நாம ஓன் பண்ணிக்க முடியாது. அதை வாழ மட்டும்தான் முடியும். அதை அனுபவிக்க மட்டும்தான் முடியும். டிப்ரெஷன்ல இருக்கப்போ ஒரு நிமிஷமே ஒரு நாள் மாதிரி ஓடும். அதுவே நீங்க கொண்டாட்டத்துல இருக்கப்போ ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் மாதிரி ஓடிடும். வாழ்க்கை மேல பைத்தியமா இருக்கவங்க இந்த வாழ்க்கையோட உண்மையான எசன்ஸை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கர்மா இல்லைன்னா உங்களால இந்த உலகத்துல வாழவே முடியாது. அது உங்க உடலோட பசை போட்டு ஒட்டின மாதிரி ஒட்டிக்கும். இந்த கர்மா அந்த தருணத்துல மட்டும் பாதிப்பு ஏற்படுத்தாது, எதிர்கால வாழ்க்கையிலுமே பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்க உருவாக்குற ஒவ்வொரு எண்ணங்களும் இந்த பிரபஞ்சத்துல அழிக்க முடியாத அச்சா உருமாறிடும். காலம் முழுக்க அது இந்த பிரபஞ்சத்துல தான் இருக்கும். உங்களுக்குள்ள இருக்க சரியான எண்ணங்களை கட்டமைக்கிறப்போ வளர்ச்சியும் பாசிட்டிவான உருமாற்றத்தையும் உங்களால திறக்க முடியும். மிருகங்களுக்கு தன்னோட கர்மாவை தேர்வு செய்யறதுக்கான திறமை இல்ல, ஆனா மனுஷங்களுக்கு இருக்கு. மனுஷங்களால தன்னோட கர்மாவை தேர்வு செஞ்சுக்க முடியும். அண்ட் அது ஃபிக்ஸ்டும் கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கும். நிறைய மனுஷங்க தங்களோட சுதந்திரத்தினாலேயே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருக்க ஃப்ரீயான சாய்ஸஸ் எல்லாமே நெகட்டிவான பாதிப்புகளை மட்டும்தான் ஏற்படுத்துது. ஆன்மீக பாதையில தனக்குள்ள இருக்க பிரம்மாண்ட தன்மைகளை, சக்தி வாய்ந்த தன்மைகளை தட்டி எழுப்புறது தான் மெயின் குறிக்கோளே. இப்படி கர்மாவை பத்தி சத்குரு தன்னோட கருத்துக்களை புக்ல சொல்லியிருக்காரு. நம்ம வாழ்க்கைக்கான சார்ஜை நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளோட விதியை நாமளே முடிவு செய்யணும். அதுக்கு ஒரே வழி கர்ம யோகாவை பயிற்சி செய்யறது தான். இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல மைண்ட்ஃபுல்லா முழு விழிப்புணர்வோட வாழுங்க. உங்க கர்மாவை உங்களால தீர்மானிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஞாபகமா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.